ನಂಗ ನಾಕು ಬೆಟ್ಟ ಟಿವಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಲೈಕ್ ಮಾಡಿವಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿವಿ, ನಿಂಗ ಅರದವಕಗೂ ಗ್ರೂಪ್ಗೂ ஷேர் ಮಾಡಿವಿ ಎಂದು மனசு தும்பி கேட்டுந்தியோ. நாக்கு பேட்டா டிவி அன்பர்களுக்காக இன்னைக்கு ஒரு விசேஷமான நிகழ்ச்சி. இதில் எப்படின்னா விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறா. விநாயகரை பற்றி பேசாதவங்களே கிடையாது. விநாயகர் தத்துவம் என்ன அதெல்லாம் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். பேர்லேயே இருக்கு பாருங்க, விநாயகர். நாயகர் என்றால் ஹீரோ. விநாயகர்னா அவருக்கு மேல் யாரும் கிடையாது. அதே மாதிரி நம் எந்த ஒரு வேலையை செய்தாலும் முதல்ல பிள்ளையார் சுழி போடுவது என்று நீங்க பார்த்துருப்பீங்க. அது போட்டுதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். பிள்ளையார் சுழி எதுக்கு? விக்ன விநாசக கணநாதான் பாடுறோம். எந்த ஒரு விக்னம் தடையும் இல்லாமல் நல்லபடியாக பகவான் நடத்தி தருவார் என்று. முழு முதற் கடவுள்னு பேரு அவருக்கு. இந்த விநாயகருடைய தத்துவமே அழகு. அந்த ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, அந்த உருவம் அழகு. தலை பெருசா இருக்கும் யானைக்கு. அதே மாதிரி விநாயகருக்கு யானை தலை. வயிறு பெருசா பானை மாதிரி இருக்கு. குட்டி கால்கள், கைகள் அபய அஸ்தத்தோட அவ்வளவு அழகான ஒரு உருவம். இந்த யானை, இந்த சமுத்திரம், இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டே இருக்கலாம். துளி கூட மனசுல நம்மளுக்கு போரே அடிக்காது. அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த விநாயகருடைய அந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஓம் என்னும் பிரணவ ரூப நாயக்கா அப்படின்னு பாபாவுடைய பஜனையில வரும். ஓம் போட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இருப்பார் விநாயகர். இந்த விநாயகரை பத்தி சொல்லும் போது அந்த ஃபேஸ் பாருங்க, இவ்வளவு பெருசு இல்லையா, யானை முகம் இல்லையா. அப்படின்னா பாபா சொல்லுவார், மஸ்தகம் புஸ்தகத்துல படித்து மஸ்தகத்துல ஏத்திக்கிறோன்ற. அவ்வளவு நாலேஜ் ஃபுல்லா எல்லாம் நீங்க என்ன வேணா கேளுங்கோ, விநாயகர்கிட்ட இல்லாத ஆன்சரே கிடையாது. அத்தனையும் அங்க இருக்கு. அது மாத்திரம் இல்லை, அவருடைய உருவத்தை பார்க்கும்போது தும்பிக்கை அப்படி வாயை மூடி இருக்கும். காது முரம் மாதிரி பெரிய காதுகள். என்ன அர்த்தம்? கம்மியா பேசு, நிறைய கேட்டுக்கோ. நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னைக்கு நிறைய கேட்கணும், கம்மியா பேசணும். ரொம்ப கம்மியா, அதான் வாயை மூடி இருக்கும். அவருடைய தந்தம் பார்த்தீங்கன்னா யானைக்கு அழகே அந்த தந்தம் தான். அவ்வளோ அழகா இருக்கும். அதை உடைச்சித்தான் பேனாக்கு பதிலா வியாச சொல்லும் போது, வியாச பாகவதம் எழுதும் போது எவ்வளோ கஷ்டம். ஆனா அதை உடைச்சி எடுக்கிறாரு. நம்ம உடம்புல ஏதாவது அழகுன்னா அதை எடுக்க மாட்டோம், இன்னும் அழகு சேர்ப்போம். ஆனா அவரை உடைச்சாரு. ந கர்மனான பிரஜயாதனே நத்தியாகே நைகே அமிர்தத்வமான இருக்கு வேதத்துல. என்ன தியாகம் பண்றாரு? தன் கிட்ட இருக்கிற அழகை எடுத்து உலகத்துக்கு இது போய் சேரணும். நாட் ஃபார் ஹிம், அவங்களுக்கு இல்லை, வெளி எல்லாருக்கும் அது போகணும்னு எழுதி. அழகு பாருங்க. இது யாராலும் பண்ண முடியுமா? சாக்ரிஃபைஸ், செல்ஃப் சாக்ரிஃபைஸ்னா இதுதான். தன் அழகுலேருந்து உடைச்சி எழுதினது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வயறு பெருசா இருக்கும். ஏன் வயறு பெருசா இருக்கு அப்படின்னா, எதையும் டைஜஸ்ட் பண்ணிக்கோ, எதையும் ரெஸ்பாண்ட் பண்ணலாம், ரியாக்ட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ரியாக்ட் பண்ணிடாத. ரியாக்ட் பண்ணும்போது தான் பல விரிசல்கள்லாம் வருது வீட்டில் கூட. அது விநாயகர் சொல்லி தராரு. எது கொடுத்தாலும் அதை ஜீரணம் பண்ணிக்கோன்னு தான் வயிறு இவ்வளவு பெருசு இருக்கு. அப்புறம் பாருங்க, யானை கால் வச்சு எப்படி இருக்கு. எதுக்கு இப்ப யானை கால் மாதிரி எவ்வளவு பெருசா வச்சிருக்காங்கன்னா, யானை ஒண்டி தான் பாகன் அப்படி அங்குசத்தால தொட்ட உடனே அவனை தூக்கி மேல வைக்கும். அதாவது விநாயகருடைய பாதத்தை யாரெல்லாம் தொட்டார்களோ அவளை மேலே தூக்கி வைப்பார். பகவான் இறக்கி விடுறது இல்லை, தூக்கி தான் வைப்பார். அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதை நம்ம கத்துக்கணும் விநாயகருடைய பார்க்கும் பொழுது. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கீழே மூஞ்சூருன்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா. அவருடைய வாகனம் அவ்வளவு பெரிய உடம்புக்கு இத்தினூண்டு மூஞ்சூரு எதுக்கு வச்சாங்கன்னா, அதாவது என்ன, பாடி கான்சியஸே இல்லாம நம்ம ஆகணும்னா விநாயகரை தொழுதால் போதும். பாடி கான்சியஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஔவையார் சொல்லும் போது
விநாயகர் அகவல்னு எழுதியிருக்காங்க. சீத களப செந்தாமரைப்பும் பாத சிலம்பும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல என்ன அழகு தெரியுமா? அத்தனை யோக சாஸ்திரமும் அந்த பாட்டுக்குள்ள இருக்கு. என்ன பியூட்டி பாருங்க. அப்போ விநாயகர் முழுமுதற் கடவுள் என்பதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம விநாயகரை இப்படிப்பட்டவரா அப்படின்னு நம்ம போவோம். கணத்துக்கெல்லாம் அதிபதியானவர் விநாயகர். இந்த பூத கணங்களுக்கு அதுக்கெல்லாம் அவர் தான் ராஜா. எப்படி இருக்கு பாருங்க. சிவபெருமானே ஒரு போர் நடக்கும் பொழுது விநாயகரை பூஜை செய்யாம போனதுனால அவர் அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னு வருது. அப்ப பாருங்க, விநாயகர் அப்பா சிவபெருமான் விநாயகரை வணங்காம போனதுனால அது வந்தது. அதுதான் நம்ம எழுதும் போது கூட மேல பிள்ளையார் சுழின்னு போடுறோம். இது ஏன் பிள்ளையார் சுழி போடுறோம்னா அது சயின்டிபிக் ரீசன் இருக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது உள்ள கருல முதல் உருவாகிறது எப்படின்னாக்க இந்த பிள்ளையார் சுழி மாதிரி அப்படி போட்டு அந்த கோடு இருக்குமா, அந்த ஜீன் உள்ள அது போகும்போது அதே வடிவத்தில் இருக்குமா. அதுக்கு பதி அந்த உள்ள ஜீன் போகும்போது முதல்ல உருவாகிறது கண்ணுக்கு பதி. அவர்தான் ராஜா. அதனாலதான் கணபதி அப்படின்னு பேர் வந்தது. இன்னொன்னு கணங்கள் பூத கணங்களுக்கெல்லாம் வந்து அதிபதி, அதனால கணபதி. பிளஸ் இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதை நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அப்படி நினைக்கும் போது விநாயகரை விட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது சிவன் வேற விஷ்ணு வேறெல்லாம் பேசுவாங்க பத்தியா. அங்க கூட என்னன்னா விநாயகரை வச்சிருப்பாங்க. ஆனா கீழே தும்பிக்கை ஆழ்வான்னா ஆண்டவர்னு அர்த்தம். பகவானே ஆண்டவர்கள் அப்படின்றதுக்காக தான் ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, 12 ஆழ்வார்கள்னு. அதுல விக்னேஸ்வரையும் விஸ்வசேனர் மாதிரி போட்டு அழகான இருக்கும். நிந்து குளத்துல இருப்பாரு. அதுக்கு என்ன போட்டுருவாங்க, இவரை தும்பிக்கை ஆழ்வான் அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ அப்படி விநாயகர் அவ்வளவு விஷயங்கள். இதுல ஒண்ணு சொல்லணும், விநாயகர் ஃபர்ஸ்ட் பிறக்கும் போது எப்படி வந்தது என்னன்றது பார்த்தா இது பல கதைகள், அதுக்குள்ளேயே நிறைய கதைகள் இருக்கு. அடியனுக்கு தெரிஞ்ச கதை ஒன்று ரொம்ப பிடிச்சது. அது என்ன அப்படின்னா, பார்வதி தேவி குளிக்க போகணும். அந்த குளிக்க போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, பார்வதி தேவி பூரா மஞ்சள் குங்குமம் தான் இருக்கு. அதை வழிச்சு எடுத்து கையில அப்படி புளியார் அப்படின்னு பிடிப்பாங்க. அந்த புளியார் மஞ்சப்பொடியில தண்ணி கொஞ்சம் கலந்து அப்படி பண்ணா புளியார் வருது. நம்ம புளியார் பிடிக்கிறது சொல்லுவோம். அதை எடுத்து வச்சுட்டு அதை ஆசீர்வாதம் பண்ண உடனே அழகான பையன் உருவமானான். அழகான பையன். ஏய் நீ என் குழந்தை, ஓகே நான் இப்ப குளிக்க போறேன், யாரையும் உள்ளே விடாதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அது அழகான குழந்தை. அந்த ஃபேஸ் அவ்வளவு அழகா இருக்கு, நம்மள மாதிரி தான், நல்ல ஃபேஸ், அழகா தான் இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அவ குளிக்க போன உடனே சிவபெருமான் வராரு. கையில உங்களுக்கு தெரியும் சூலம் வைத்து கொண்டு வராரு. இந்த சூலத்தோட வந்த உடனே அந்த பிள்ளையார அவனுக்கு தெரியாது யாருன்னு. ஏய் நீ யாருன்னாரு. அப்புறம் திருப்பி கேட்டாரு நீ யாருன்னு. அப்ப ஏய் நீ யாருன்னு சொல்லு அப்படி சொல்லு வந்தா நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது இப்ப என்ன பாருங்க என்ன ஆகுது. இவர் கேட்ட உடனே சொன்னார் பார்வதி தேவியுடைய மகன் அப்படின்னாரு. இவரு பாருங்க சிவபெருமான் தெரியாம ஒரு குழந்தையா, அப்ப பார்வதி ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்தியை உருவாக்கி இருக்காங்க அப்படின்ற எண்ணத்துல எப்படி இது வந்ததுன்னு தெரியலையே, இது யார் பிள்ளை அப்படிதான் பிள்ளை யாருன்னு பேரே வந்தது. இந்த பிள்ளை யார் பிள்ளைன்னு. அப்போ இவருக்கு விட மாட்டேன்னு சொல்லுவேன். டேய் அப்படின்னா நான் அப்பாடா, நான் உள்ள போனேன்னு சொல்லும்போது இன்னும் போகக்கூடாது அப்படின்ட்டாரு. அப்ப கோபம் வந்து அந்த திரிசூலத்தால அப்படி தட்டின உடனே தலை துண்டாக்கி கீழே விழுது துடித்து அந்த குழந்தை அழுது அப்படி கீழே இருக்கு. அப்போ பார்வதி தேவி ஓடி வந்தா, என்னங்க நம்ம பிள்ளைய கொன்னுட்டீங்க அப்படின்னு. எனக்கு தெரியாது, என்னை விட மாட்டேன்னு சொல்லலாம், அதனால கொன்னுட்டேன் அப்படின்னாரு. எனக்கு தெரியாது, எப்படியாவது இந்த பையனை நீங்க தான் உயிர் பெற்று தரணும் அப்படின்னு சொல்லும்போது கணங்களுக்கு ஆர்டர் போட்டாரு. போன உடனே முதல்ல நீ எதை பார்த்தாலும் அதை கழுத்தை வெட்டி எடுத்துன்னு யாரா இருந்தாலும் பரவாயில்ல. அப்பத்தான் கஜமுகாசுரன் அப்படி ஒரு அசுரன், மூஞ்சி மாத்திரம் யானை மூஞ்சி உள்ள ஒரு அசுரன் இருந்தான். உலகத்தை ரொம்ப கொடுமைப்படுத்தினான். அவனை மீட் பண்றாங்க இந்த கணங்கள் எல்லாம். கணங்கள் அப்படி மீட் பண்ண உடனே
இவங்க அப்பா சண்டை போட்டு அதை கழுத்தை வெட்டிட்டு இதுதான் கிடைச்சதுன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. சிவபெருமான் ஏதோ கிடைச்சதுன்னு சொல்லிட்டு எடுத்து, ஏன்னா அந்த டயத்துக்குள்ள பண்ணணும், அப்பதான் அந்த குழந்தைக்கு உயிர் வரும்ட்டு அதை தூக்கி சிவபெருமானை வச்ச உடனே அதை ஒட்டிட்டு சிரிக்க ஆரம்பித்து. இந்த குழந்தை அப்படி சிரிக்கும் போது அவ்வளவு அழகா இருந்தது. பார்வதி பார்த்தா எவ்வளவு அழகா இருக்க இந்த குழந்தை, இது இப்படியே இருக்கட்டும், இப்ப இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது குஷி தாங்கல. ஆஹா எவ்வளவு நல்லா இருக்குது அப்படின்னு, இந்த பையன் இப்படியே விட்டுடலான்ட்டு இந்த நியூஸ் உள்ள எல்லாருக்கும் பரவித்து கிடுகிடுன்னு எல்லாரும் வந்து இந்த புது குழந்தை பிறந்தா வீட்டுல வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த குழந்தைய பார்க்க வந்தார்கள். அப்படி வரும் பொழுது என்ன ஆச்சுன்னா, அவர் எல்லாரும் பிரசன்டேஷன்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது விஷ்ணு பகவான் பார்க்க வந்தார். இந்த பார்க்க வந்த உடனே அவர் அந்த குழந்தைய பார்த்து ஏளனமாக சிரித்தார். அப்படின்னு சிரித்தாரு. தொப்பை இப்படி இருக்கு, காலு குட்டியா இருக்கு, மூஞ்சிக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. விநாயகர் பெருமானுக்கு தாங்கல. குழந்தை தான் அப்போ என்ன பண்ணாரு, அந்த தும்பிக்கையால பகவானுடைய சங்கு சக்கரத்தை அப்படியே எடுத்து முழுங்கிட்டார். இப்போ சங்கு சக்கரம் இல்லாத பகவானுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றது, அவர் கிட்ட வந்து முதல்ல தோப்புக்கரணம் என்றதை போட்டது விஷ்ணு பகவான் தான். அந்த தோப்புக்கரணம் போடும்போது தெரியும் அது தோப்புக்கரணம்னு கிடையாது. தோ அப்படின்னா 2 பி, அதை வச்சு கரணம்னா காது, இந்த 2 காதையும் இப்படி கிராஸா வச்சு இப்படி பண்றதுக்கு பேர் தான் தோப்பு கரணம்னு பேரு. அந்த தோர்பி கரணம் தான் உண்மையான பேரு, அந்த தோப்பு கரணம்னு மாத்திட்டாங்க. விஷ்ணு இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது அவர் சொன்னாரு, விநாயகர் பார்த்து ஐயோ பூச்சி மாதிரி எப்படி குஞ்சு ஏந்திக்கிறா பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு பாருங்க. அப்படி சிரிக்கும் போது வாயில இருந்த சங்கு சக்கரம் வெளில விழுந்தது. ஓடி வந்து விஷ்ணு அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டாரு. அப்பா என்னை காப்பாத்தினே, இது வச்சுதான் நான் காக்கும் தொழிலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பிள்ளையார்கிட்ட போன உடனே எக்ஸாம்ல மார்க் வாங்கணும், கணக்குல நல்லா வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த கையை அப்படி வச்சு இப்படி குட்டிப்பாங்க. என்னது இது குட்டிக்கிறது, எப்படி குட்டிட்டு புத்தி போட்டுக்கிறது சொல்லுவாங்க, சொல்லி இப்படி போட்டுக்கிற மாதிரி இங்க போடுவாங்க. இங்க குட்டு போட்டுட்டு தோப்பு கரணம் போடுவாங்க. எதுக்குன்னா இது பண்ணும்போது அன்னைக்கு விஷ்ணுக்கு முன்னாடி இதை பண்ண உடனே அவருக்கு அது கீழே விழுந்து எடுத்து கை கூப்பினார் இல்லையா விநாயகருக்கு, அந்த நினைப்பு வந்து சிரிப்பாரு. ஒருத்தர் எப்ப சிரிப்பாங்க, குஷியா இருக்கும்போது தான் சிரிப்பாங்க இல்லையா. அப்ப குஷியா இருக்கும்போது சிரித்த உடனே அப்ப கேட்பாங்க, நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், மேக்ஸ்ல 100க்கு 100 ஆக்கணும், உடனே ஆசீர்வாதம் பண்ணிடுவேன். அதுக்குதான் இப்படி வந்தது. இன்னொரு விஷயம் இதுல தாத்பரியம் இருக்கு. கையை இப்படி வச்சு பாருங்க, கையை மூடி பாருங்க, எல்லாருமே பாருங்க, கூப்பிட நடுவுல இருக்குது பாருங்க, விநாயகர் மாதிரியே இருக்கும். அப்படி மடிச்சுன்னு உட்காந்துருக்க மாதிரி, ஜிண்டல் ராஜாதி ராஜான்னு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். பாத்தீங்களா, யானைக்கு ரொம்ப பவர் வந்து இந்த தலை இருக்கு பாத்தீங்களா, இங்க வச்சு இப்படி குளிட்டுக்கும் போது இது அக்குப்ரெஷர் பாயிண்ட், இங்க வந்தா 72,000 நாடிகளும் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நல்ல படிச்சது அந்த கான்சன்ட்ரேஷன் சொல்றேன் இல்லையா, அந்த ஏகாக்கிரதம் அது அப்படியே வரும். அதனால புள்ளியார் விட்டு ஒண்ணுமே பண்ணவே முடியாது. எங்க இருந்தாலும் புள்ளியார் தான். புள்ளியார்னாலே எல்லாருக்கும் குஷின்னா அப்படி குஷி. அப்புறம் அவருக்கு மோதகம்னு வைக்கிறோம். மோதகம் வைக்கிறது பக்கத்துல இந்த எலி இருக்கு. அந்த எலி படம் அந்த மோதகத்தை பார்க்காது, பகவானை பார்த்துன்ற மாதிரி கை கூப்பி மேல விநாயகரை பார்த்துட்டு இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம், உலகாய விஷயங்கள் பல இருக்கும், எதுவாலாம் இருக்கும், அதை நாட்டம் செல்லாமல் பகவான் மேல கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோன்றதுக்காகத்தான் அந்த விநாயகருடைய வாகனமாக மூஞ்சோறுன்னு சொல்றது, பகவானுடைய பேச பார்க்கறது, அவரே பார்த்து அந்த திருமுக மண்டலத்தையே பார்த்து என்ஜாய் பண்றாங்க. இது இந்த விநாயகர் சதுர்த்தியின் போது நம்ம கொண்டாடுறோம், அவருடைய பர்த்டே என்று கொண்டாடுறோம். இந்த விநாயகர் வந்து ஒன்லி தமிழ்நாட்டில் மத்தனும் இல்லை, இந்தியா மத்தனும் இல்லை, வெளிநாடுகள்ல எல்லா இடத்துலயுமே பிள்ளையா இருந்திருக்காரு. ஆச்சரியமா இருக்காது. நீங்க எந்த நாடு எடுத்தாலும் விநாயகர் சதுர்த்தியின் போது எல்லாரும் கொண்டாடுவாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப பகவான் என்று அவர் மேல நம்பிக்கை வைத்து கொண்டாடுகிறார்கள். நீங்க அதுவும் இந்தோனேஷியாலாம் போனீங்கன்னா அந்த நாட்டுல சிவன் அண்ட் பார்வதி பிளஸ் விநாயகர் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அந்த குடும்பம் அவ்வளவு நல்ல, அதாவது எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி ஒரு குடும்பம் அது. அது சொல்லப்போனா அவர் குடும்பமே பண்டில் ஆஃப் ஆப்போசிட்ஸ்னு பேரு. எப்படி, சிவபெருமானுடைய தலையில கங்கா தேவி, நெத்தியில நெருப்பு. ஸோ நெருப்புக்கும் தண்ணிக்கும் ஒத்து வராது, புரியுதா? அதே மாதிரி சிவபெருமான் கழுத்துல பாம்பு இருக்கு, சிவபெருமான் கழுத்துல பாம்பு இருக்கு. ஆனா அந்த பாம்பு இருக்கு பாத்தீங்களா, முருகனுக்கு என்னது மயில் வாகனம், ரெண்டுக்கும் ஒத்துக்காது. சிவபெருமானுக்கு காளமாடு வாகனம், அம்பாளுக்கு
சிங்க வாகனம், சிம்ம வாகினி. இப்போ ரெண்டுத்துக்கும் ஒத்துக்காது. இப்போ எதுவுமே ஒத்துக்காது. சிவபெருமான் சுடுகாட்டில் இருக்கிற சாம்பலையும் ஒரு புலித்தோலோ மான் தோலோ கட்டிப்பாரு. ஆனா அம்மா அலங்கார பூஷிதை, பழங்கா ஒட்டியானம் என்ன அது என்னன்னு அவ்வளவு அழகா போட்டுப்பாங்க. இப்ப ரெண்டுமே எல்லாமே ஆப்போசிட், ஆனாலும் ஒரே படத்துல இருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஃபேமிலியில எத்தனைதான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அது கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமை இல்லைன்னா கூட உள்ளுக்குள்ள எல்லாம் ஒத்துமையா இருக்க மாதிரி அங்க ஒத்துமையா இருக்கணும். வெளியில போய் வேற ஏதாவது பேசக்கூடாது. அந்த குடும்பம் என்பது இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ், இந்த மாதிரி எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருந்தா கூட ஒத்துமையாக இருக்கணும் தான் அந்த சிவ குடும்பத்தோட போட்டது. அதுல பிள்ளையாரும் அது காமிச்சதுக்கு காரணமே வயலு சொன்னேன் இல்லையா, அது எதை சொன்னாலும் நீங்க வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், உலகம் அப்படித்தான், எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணிக்கோன்னு. அது ஈஸியா ஜீரணம் பண்றது தான் பியூரா இருந்தா அப்படி ஆகணுன்றதுக்காக அந்த மோதகம் என்பது வெளியில பூரணம் வெள்ளையா இருக்கும், உள்ள சூரணம் உள்ளுக்குள்ள இருக்கிறது தித்திப்பா இருக்கும். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் பிள்ளையாருடைய ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஒரு ஸ்பெஷல் பகவான்னா அது விநாயகர் தான். இதே விநாயகருக்கு பாத்தீங்கன்னா அருகம் புல் இருக்கு இல்லையா, அதை மாலையா கட்டுவாங்க. ஏன் ஏதோ எத்தனையோ இருக்கு, ஏன் அது அருகம் புல் முதல்ல கட்டுறாங்க? அது விசேஷம் இருக்கு. நம்ம கூட வாக்கிங் போகும்போது அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்றோம், அது உடம்புல இருக்கிற கெட்டதை டாக்ஸின்லாம் வெளில எடுத்துடும். அப்போ உடம்புல சூடு இருந்தா அதை தணிக்கிறதுக்கு அந்த ஜூஸ் சாப்பிடுவாங்க. அப்ப பிள்ளையாருக்கு ஏன் அதை கட்டுறோம் அப்படின்னா அது ஒரு விசேஷமான கதை உண்டு. அதுல என்னன்னா அனலாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன், அவன் எப்படின்னா உடம்பு ஃபுல்லா நெருப்பாவே இருக்கும், அப்படிதான் இருப்பான் அவன். அந்த மாதிரி ஒரு படைப்பு, பிரம்மாவுடைய படைப்பு. எல்லாரும் துன்புறுத்ததுனால விநாயகர்கிட்ட போய் கேட்கிறாங்க, நீங்க தான் காப்பாற்றணும். பெரிய சண்டை நடக்கும் போது விநாயகரே தோத்து போற அளவுக்கு அவன் அவ்வளோ ஜுவாலைய அப்படியே மேல வீசுறான். அப்ப விநாயகர் பார்த்தாரு, இவரை ஒரே வழி என்ன பண்ண சொல்லிட்டு தும்பிக்கை, ரொம்ப தெரியும் சொல்லுவாங்க இல்லையா, மனுஷனோட இது நம்பிக்கையில இருக்கு ஸ்ட்ரென்த், ஒரு யானையுடைய பலம் ஃபுல்லா தும்பிக்கையில இருக்கு. அதை அப்படியே சுருட்டி எடுத்து அவனை முழுங்கிட்டாரு. இப்ப முழுங்கின உடனே பிள்ளையார் உள்ள எரியுது, அப்படியே கப கப கபன்னு எரியுது, தாங்க முடியல எரிச்சல், வயிறு எரி, ஃபேஸ் எல்லாம் எரியுது. அப்போ தேவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றதுன்னு மகாவிஷ்ணு கிட்ட கேட்க, மகாவிஷ்ணு சொல்லிக்கொள்ள, இந்த அருகம்பில் இருக்கு இல்லையா, அதை சாப்பிடவும் கொடு, அதை வயிற்றுல கட்டிடு, அதை கட்டினா என்ன ஆகும்னா ஜில்லுன்னு ஆகி சாந்தமாவாரு அப்படின்றதுக்காக. அது மாத்திரம் இல்லை, இது வயிற்ற சாந்தமானதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் முடியல, அந்த அருகம்புல் கட்டியும் அவரால் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணாங்கன்னா பாம்பு எடுத்து வயிற்றுல பெல்ட்டுக்கு பதிலாக கட்டினாங்க பிள்ளையாருக்கு. பாம்பு ஜில்லுன்னு இருக்கும். ஏன் எதுக்குன்னா அவரை குளிச்சு படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த அனலாசுரன் முழுங்கினதுனால ரொம்ப பாதிக்கப்பட்டு அவர் உடம்பெல்லாம் எரியும் போது இதுதான் வந்ததுன்றதுனால இன்னைக்கு கூட பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை எடுத்து கட்டுவாங்க. அப்படி கட்டும்போது அவர் சாந்தமடைந்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்கிறது. அருகம்புல்ல வச்சு அவர் அர்ச்சனை பண்றதுலாம் கூட உண்டு. இந்த பாம்புன்னா பாம்பு வயிற்றுல கட்டினா அவர் இன்னும் கொஞ்சம் அந்த தொப்புள் கிட்ட கட்டியிருப்பாங்க, மணிப்பூர சக்கரத்து கிட்ட கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அவருக்கு சாந்தமானா அவர் ஃபுல்லா சாந்தமாய் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். ஒரு எரிச்சலோடு இருக்கும்போது ஆசீர்வாதம் பண்ண முடியாது, அது சாந்தப்படுத்தி அது பண்ணுவாங்க. அந்த தோப்பு கருணன்னு சொன்ன இல்லையா, அப்ப தோப்பு கருணை பண்ணும்போது அந்த நினைப்பு வந்து சிரிப்பாரு, அப்ப மகிழ்ச்சியா இருக்கும்போது ஆசீர்வாதம் அவருக்கு வழங்கப்படுகிறது. இது எப்படி பாருங்க, எதுவுமே காரணம் இல்லாமலே கிடையாது. நம்ம முன்னோர்கள் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்காங்க. அதுல பாருங்க, இதே பிள்ளையாரை வச்சுதான் ஒரு தண்ணி உள்ள ஒரு கமண்டத்துல வச்சு யாரு அகஸ்தியர் ஃபுல் தண்ணியெல்லாம் எடுத்து அப்படி வச்சுட்டு இருக்கும் போது அது உள்ள அடக்கிட்டாரு. இது காக்கா ரூபத்துல வந்து அது விநாயகர் வந்து தட்டி விட்டு அது காவிரி, காக்கா தள்ளி விட்டதுனால அது காவிரின்னு ஆனது. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு காரணமா இருந்திருக்காரு. இப்ப பார்த்தீங்கன்னா திருச்சியில உச்சி பிள்ளையார் கோயில்னு இருக்கு. அது என்ன ஆச்சுன்னா, விபீஷணன் பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே அந்த ரங்கநாத பெருமாளை தூக்கிட்டு வரான். அவர் கொடுக்குறாரு, இதை வச்சு நீ பூஜை பண்ணுன்னு, எனக்கு பதிலாக இதை பண்ணு, எனக்கு பூஜை பண்ணதுக்கு சமானம். ஏன்னா ராமரே பூஜை பண்ணது, அது அவங்க மூதாதையர்கள் பண்ணா ரங்கநாதனே பூஜை பண்ணது. அந்த ரங்கநாதனை எடுத்துன்னு இவர் வந்திருக்காரு. ஆனா ஒரு கண்டிஷன், எங்க நீ தரையில வச்சியோ அங்க நானு
கொண்டு விடுவேன், கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு. இவர் போறாரு. ஈவினிங்ல சந்தியாவந்தனம் பண்ணாம இருக்க மாட்டாரு. சூரிய பகவானுக்கு வணக்கம் சொல்லணும். அப்போ விபீஷன் பண்ணதுக்காக போகும்போது இதை கையில வச்சுன்னு பண்ணக்கூடாது. அதனால இந்த இவ்வளோ பெரிய அந்த எவ்வளவு பெருசு ரங்கநாதருடைய உருவம், அதை யார்கிட்ட கொடுக்கலான்னு பார்க்கும்போது ஒரு சின்ன பையன், அதாவது விநாயகரே அதை வேஷம் எடுத்து இவருக்கு. ஏன்னா விநாயகருக்கு இந்த ரங்கநாதரை அங்க திருச்சியில முக்கூடல்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்கணும்னு ஆசை. என்ன பண்ணாரு விநாயகர், அங்க வந்து நான் வச்சுக்கிறேன், நீ சந்தியாவனம் பண்ணிட்டு வா, ஆனா 1 2 3 சொல்வேன், அதுக்குள்ள முடியும். 1 2 3 சொன்னா நான் எப்படி முடிப்பேன், அவ்வளவுதான் எனக்கு டைம் இல்லைன்னு. சரியா கிடைச்சது. நம்ம அதாவது சாஸ்திரம் ஃபுல்லா பண்ணாம அர்க்கியம் மாத்திரம் விட்டுட்டு ஓடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது, விபீஷன் போகும்போது இவரை கையில வாங்கினவர் லொப்புன்னு வச்சார். அந்த ரங்கநாதருக்கு அந்த சோலைகள் பக்கத்துல ஜிலு ஜிலுன்னு காத்து, அந்த ரிவர்லாம் பார்த்த உடனே முக்கூடல் அதை பார்த்த உடனே ரொம்ப குஷி ஆயிடுது. அங்கேயே பள்ளி கொண்டார். இவர் பள்ளி கொண்ட உடனே அவர் வந்து பார்க்கும்போது தரையில வச்சுட்டு, இவர் சொல்லியிருக்கணும் தரையில வைக்க கூடாதுன்னு, சொல்லல. அது எல்லாம் பகவானுடைய சங்கல்பம். கீழே வச்சதுனால அது அங்கேயே பள்ளி கொண்டார். இப்ப இருக்கிற ஸ்ரீரங்கம் கோயில் அப்படிதான் இருக்கு. ஆனால் எந்த பெருமாளும் தெற்கு பார்க்கற மாதிரி இருக்காது. இவர் விபீஷன் இப்ப கஷ்டப்பட்டு போவான், நம்ம எடுத்துட்டு போனோம் இங்கேயே விட்டுட்டுமேன்னு சொல்லிட்டு தெற்கு பத்தம் அங்க பண்ணாக்க அது ஸ்ரீலங்கா, இப்ப இருக்கிற ஸ்ரீலங்கா இல்லையா, இலங்கை. அப்போ அந்த இடத்துல பார்த்துட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்றதா அந்த பேச மொத்தம் அப்படி திருப்பி அந்த பக்கமா பார்த்த முகத்தோடு இருக்காருன்னு சொல்லி கதைகள் இருக்கிறது. ஸோ எல்லாமே பார்த்தா அது இப்போ என்னாச்சுன்னா கோபம் வந்து என்னை இப்படி பண்ணிட்டியே, ஒரு நிமிஷம் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணிடக்கூடாதா அப்படின்னு, நீ கீழே வச்சா இப்படி ஆயிடும்னு எனக்கு சொன்னியான்னு கேட்டாரு. எங்கிட்ட எதிர்த்து பேசுறியான்னு அவனை குட்ட ஓடி 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 போய் மேலே அதை ஓடி போயிட்டாரு. அந்த பிள்ளையார் பையனா வந்தவன் அந்த மரம் மேலே ஏறி பொண்ணு வந்து ஒரு குட்டுனாரு. அந்த தலையில குட்டுது, அதுக்கெல்லாம் உச்சந்தலையில குட்டுனது அதுக்கு உச்சி பிள்ளையார்னே வந்தது. அந்த உச்சி பிள்ளையார் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். மேலே போனா நம்மளுக்கு எடுத்து பார்க்கலாம், நம்மளே தொட்டு பார்க்கலாம். தலை மேலே அந்த இது கீழே எடுத்து பார்த்தா உங்களுக்கு பள்ளம் இருக்கும் பெருசா. அது விபீஷணம் குட்டு எப்படி இருக்கு பாருங்க. ஸோ எல்லாமே ஏதோ கதையெல்லாம் கிடையாது. நம்ம விநாயகர் சதுர்த்தின்னு கொண்டாடுறோமே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுட்டாதான் அவருக்கு இந்த பெருமை தெரியும். விநாயகர் பெருமைன்றது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. முழு முதற் கடவுள், எல்லாத்துக்கும் அவர் தான். எந்த ஒரு இருந்தாலும் ஈவன் வேதம் சொல்லி பண்டிட்னா கூட ஃபர்ஸ்ட் கணானாந்த்வா கணபதிக்கும் அவாமகேன் அவர்கிட்ட சொல்லாம பண்ண முடியாது எதையுமே. ஏன்னா அவர்கிட்ட சொன்னா அவர் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனாக பாதுகாப்பாக வரையும். அவருக்கு பல 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 எத்தனையோ விதங்கள் இருக்கு. இப்போ ஹேரம்ப கணபதினு இருக்கு. ஹேரம்பம் அப்படின்னாக்க அது சிங்கத்து மேல உட்கார்ந்துருக்கிற கணபதி பேர் ஹேரம்ப கணபதினு, நர்தன கணபதி, எத்தனையோ சொல்லப்போனா 108க்கு மேல 108 மெயினா பிரதானமா காமிச்சிருக்காங்க இந்தோனேஷியா எல்லா இடத்துலயும். ஆனால் பல பல வடிவங்கள் அவருக்கு இருக்கு. சுமுகாய நம, ஏகதந்தாய நமக அப்படி சொல்லிட்டு அவரை அர்ச்சனை பண்ணி கொண்டாடுபவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அப்போ இது இங்க மாத்திரம் இல்லை, ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா வேற கல்ச்சர்ல, அதாவது இந்து கல்ச்சர்லாம் கூட, இந்து கல்ச்சர் தவிர இப்போ கிறிஸ்டியன்ஸ் கூட வேற பேர்ல சொல்லி விநாயகரை வணங்கிறதுலாம் இருக்கு, பின்னாடி இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் நீங்க பல சிவிலைசேஷன்லாம் படிச்சீங்கன்னா விநாயகர் தான் முதல்ல கிடைச்சிருக்காரு எல்லாருக்கும். அதுதான் முழு முதற் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம். விநாயகா. அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து விக்ன நாசகா, நம்ம விக்னத்தை எல்லாத்தையும் களையறக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு உருவம் தான் அந்த விநாயகர். அந்த விநாயகரை நம்மளே இப்படி குளிக்கும் போது பிரெயின் ஷார்ப் ஆகி அந்த தத்துவம் நன்னா புரிய ஆரம்பிக்கும். இதை நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா விநாயகரை மட்டும் நீ யாரை நமஸ்காரம் பண்றோமோ இல்லையோ, விநாயகரை முழு முதற் கடவுளை கட்டாயமாக நாம் நமஸ்காரம் பண்ணித்தான் ஆக வேண்டும். பிரதம வந்தனா கௌரி நந்தன, பிரதம வந்தனா கௌரி நந்தன, ஏ சிவ நந்தன பாஹி கஜானன, ஏ சிவ நந்தன பாஹி கஜானன, பிரணவ ஸ்வரூபா ஏ சிவ நந்தன, ஏகதந்த குணவந்த விநாயக,
ஏகதந்த குணவந்த விநாயக விக்னஹரண சுபமங்கள சரணா விக்னஹரண சுபமங்கள சரணா பிரணவஸ்வரூபா பாஹி கஜானன பிரணவஸ்வரூபா பாஹி கஜானன பிரதம வந்தனா கௌரி நந்தன. காலங்காத்தால பிரதம வந்தனா பிராதஸ்மரணம் சொல்லியா, அதே மாதிரி காலங்காத்தால முதல் வணங்கக்கூடிய தெய்வம் நம்ம விநாயகராகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா விக்ன விநாசகா, நம்ம அன்னைக்கு ஃபுல்லா என்ன வேலை செய்தாலும் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு அழகா இருக்காராம். இந்த விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுறோம்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. நம்மலாம் பர்த்டே போது சாக்லேட் குக்கு கொண்டாடுறோம் இல்லையா, அது மாதிரி கொழுக்கட்டை என்ன வேணா சீடை முறுக்கு என்ன ஒன்று ஜம்முன்னு பண்ணி எல்லாம், அது ஒரு சயின்டிபிக் ரீசன். இந்த தீபாவளி கழிச்சு அது வரா மாதிரி அது வரும் பொழுது அந்த புகை இதெல்லாம் இருக்கும்போது கரெக்டான இந்த வெளியில இருக்கிற கொசுலாம் அதெல்லாம் போய் செத்து போயிடும் அந்த புகையில. அதுக்கப்புறம் நம்ம பாடி ஹெவி ஃபுட்டு ஒத்துக்காது, அதனால்தான் கொழுக்கட்டை அந்த மாதிரி சாப்பிடும்போது அழகா சயின்டிபிக்கா உள்ள போய் ஜீரணம் பண்ணிக்கிறது. அதுக்காக தான் அப்படி வச்சாங்க. காலங்காத்தால முதல் நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் விநாயகராக தான் இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயங்கள்லையும் எந்த ஒரு விக்னமும் இல்லாமல் ஸ்மூத்தா நடக்கணும்ன்றதுக்காக அப்படி வச்சிருக்காங்க. அந்த விநாயகர் சதுர்த்தியை எப்படி கொண்டாடுறோம், ஏன் கொண்டாடுறோம் முதல்லன்னா அவருடைய பர்த்டே. நம்ம எல்லாம் ஒரு பிறந்த நாள் எப்படி கொண்டாடுவோம், அழகான அந்த உருவம் பிறந்த நாள் அப்படின்றதுனால நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம். அதுல நம்ம எல்லாம் பார்க்கிறோம், அது ஒரு மண்ணால் ஆக்கப்பட்டது. அந்த மண்ணுல பண்ண அந்த விநாயகரை எல்லா இடத்துலயும் விற்கிறாங்க. த்ரோட்டு அதை வாங்கிட்டு போவாங்க. அவர் கொடையும் வச்சு அவ்வளோ அழகா வச்சு, அது குந்துமணிலாம் வச்சு அவர் தொப்பையும் கழிவும் அது உள்ள இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் அதுல வந்திருக்கும். அவ்வளவு அழகு. சில பேர் பெயிண்ட் அடிச்சும் விற்பாங்க. ஆனால் சுற்றுச்சூழல் அப்படின்னு பார்க்கும்போது அது விசர்ஜன் அப்படின்னு அந்த விநாயகர் ஃபங்க்ஷன் முடிச்சு 9 நாள், சில பேர் 10 நாள் வச்சிருக்காங்க. அதை கொண்டு போய் கரைக்கும் போது எங்கேருந்து மண்லேருந்து வந்தாரு, ஆனா தண்ணியில அதை கரைக்கும் போது அதை பிரபஞ்சத்தோட கரைஞ்சு போகிறது. அந்த எண்ணத்துல நம்ம வீட்டுல அதே வச்சுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அது போய் எங்கேருந்து வந்ததோ அங்க போய் சேரணும்னு. மண்ணு அதுக்குள்ள இருக்கிற களிமண்ல ஒண்ணு நீங்க பார்க்கலாம். களிமண் உள்ள எத்தனை தண்ணி குத்தினாலும் இழுக்காது, சொதன்னு மேலேயே இருக்கும். அதே மாதிரி நம்ம பகவானுடைய அருள் என்றென்றும் நம்ம கூடயே இருக்கணும். சதா சாத்திரகோ சதா ரட்சகரோன்னு பாடுற மாதிரி விநாயகரை கொண்டாடும் போது அதை விசர்ஜன் பண்ணும்போது அதை பண்றாங்க, தண்ணியில கரைக்கிறதுன்னு. அது ஊர்வலமா எடுத்துட்டு போய் ஆரத்தி காமிச்சு அதை விசர்ஜன் அப்படின்னு அதை கரைப்பாங்க. இதுல ஒரு என்ன இம்பார்ட்டன்ட்னா, மகாராஷ்டிரால முதல்ல அது ஆரம்பிச்ச போது பால கங்காதர திலக் என்பவர் தான் இதை முதல்ல ஆரம்பிச்சது. சத்ரபதி சிவாஜி வாழ்ந்த மகாராஷ்டிரத்துல ஒரு வருஷத்துல 1,50,000 விநாயகர் சிலையை பண்ணுகிறார்கள். எவ்வளவு விசேஷம் அது. நீங்க பாம்பே சைடு போனீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுற மாதிரி யாருமே கொண்டாட முடியாது. பல வேஷங்கள்ல விநாயகர் மோட்டார் பைக் ஓட்டுற மாதிரி, விநாயகர் டை கட்டின்னு ஆபீஸ் போற மாதிரி இப்படிலாம் தோணும். அது என்ன அர்த்தம்? சர்வ வியாபி, எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருப்பவர் என்று சொல்வதற்காக எல்லா இடத்துலயும் அத பல வேஷங்கள்ல நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. கிருஷ்ணரோட விளையாடுற மாதிரி, அப்பா அம்மா சிவ பார்வதி மடியில இருக்க மாதிரி, ஆபீஸ் போற மாதிரி, மோட்டார் பைக் மாதிரி, பிளேன் ஓட்டுற மாதிரி, படகு ஓட்டுற மாதிரி அவங்க அவ்வளோ கொண்டாடுறாங்க. ஈவன் சினிமால கூட நீங்க பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒன்று கொள்ளை அப்படின்னு பண்ணும்போது அந்த கூட்டத்தை காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாட்டு பாடி அந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுற மாதிரி அப்போதான் ஏதோ நடக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஏன்னா
மகாராஷ்டிரா மக்கள் ரொம்ப ரொம்ப அனுபவிக்கிற ஒரு பண்டிகை இந்த விநாயகர் சதுர்த்தி. விநாயகருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது அவ்வளோ ஆத்மார்த்தமா கொண்டாடுவாங்க. இனிப்புகள்லாம் கொடுத்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் தாத்பரியம். அதுதான். ஸோ ஒரு 1,50,000 விநாயகர் பண்ணலாங்கன்னா அப்ப எத்தனை வெரைட்டி பண்ணுவாங்க பாருங்க. இதுதான் பல இடத்துல அப்படியே பரவி எல்லா ஊர்லயும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா சுற்றுச்சூழலில் சொல்லும் போது இந்த பெயிண்ட்லாம் அடிச்சு அதை பண்ணும் பொழுது அது எந்த தண்ணியில கரைக்கிறாங்களோ அந்த தண்ணி மாசுபடுகிறது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த களிமண் பண்ணது மாத்திரம் எடுத்து போய் வைக்கிறது ரொம்ப நல்லா எல்லா இடத்துலையும் பண்றாங்க. சில இடத்துல வேற வழி இல்லை, கிரேன்ல கொண்டு போய் எடுத்துன்னு போய் அதை விசர்ஜன் பண்ணுவாங்க. நீங்க பாம்பே கணக்க போய் அதாவது இந்த விநாயகர் சதுர்த்தி அப்ப நீங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களால திருப்பி வர மனசே வராதுங்க. அவ்வளவு கொண்டாடுவாங்க. நம்மளுக்கே இதுவா இருக்கும், நம்மளாம் ஏன் அது மாதிரி கொண்டாடலைன்னு சொல்லி. அதுவும் அந்த விசர்ஜன் பண்ணும்போது பாதுகாப்போட அதை கொண்டு போய் பகவானை கொண்டு வரும்போது ரைட் ராயல் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தோணும் எனக்கு. அப்படி போகும்போது அது அங்க அது வைக்கிற அழகே அழகு. எத்தனையோ அழகு பிள்ளையார்கள் நிக்கிறது, உட்காந்துது, படுத்து தூங்குறது எப்படியோ வச்சிருக்காங்க தெரியுமா. ஸோ நம்ம இதெல்லாம் ஏன் பண்றோம்னா நம்மள ஒருத்தர் பிள்ளையார் அப்படின்றதுக்காக மாதிரி நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அது செய்யற மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு. இதுல ஒரு விஷயம், நம்ம இதுல சவுத் இந்தியாவில் எப்படின்னாக்க அவர் பிள்ளையார் யாருன்னா கல்யாணம் பண்ணிக்காத பிரம்மச்சாரின்னு பேர். ஆனா நார்த்தில் போனா சித்தி புத்தின்னு 2 வச்சிருப்பாங்க. ஆனா நார்த்தில் முருகர் வந்து பிரம்மச்சாரி, இங்க நம்ம வள்ளி தெய்வான சொல்றோம். இதெல்லாம் என்ன 2 பெண்டாட்டியா? அப்படி கிடையாது. அதெல்லாம் ஒரு சக்தி ரூபமா கண்டு காமிச்சிருக்காங்க தவிர நம்மள மாதிரி ஒரு ஃபேமிலி லைஃப்காக கிடையாது. அதெல்லாம் அது ஒரு சக்தி, அவ்வளவுதான். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தின்ற மாதிரி 3 சேர்ந்து பண்ணி எல்லாம் பண்றது தான் அந்த பிள்ளையார் தத்துவம்னு பல தத்துவங்கள் ஒவ்வொரு மாதிரி குருமார்கள் சொல்லுவதே நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம்னா அந்த பிள்ளையார் மொத்த உருவ அத்தனை சொரூபம் சேர்ந்து அது உள்ள இருந்து எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணி நம்மளுக்கு குஷியா சிரித்த முகத்துடன் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றாங்க. இதை பார்க்க பரவசமாகும். அதுதான் பிள்ளையார் ஜெயந்தின்ற மாதிரி, கிருஷ்ண ஜெயந்தின்ற மாதிரி பிள்ளையாருக்கு வந்து என்ன பண்ணுவோம், பர்த்டே கொண்டாடுதான் விநாயக சதுர்த்தி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இது வந்து இந்த பொருள் தெரிஞ்சு நம்ம வணங்குறது வேற, தெரியாம வணங்குறது வேற. ஸோ டெய்லி ஒன்று பண்ணுங்க. இப்படி குட்டிண்டாலே போதும், பிரெயின் ஷார்ப் ஆகிடும். படிக்கிற குழந்தைகள் எல்லாரும் இப்படி குட்டிண்டா அவ்வளோ சூப்பராக படிப்பு வரும். அது மாத்திரம் இல்லை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இந்த எக்ஸசைஸ் சொல்லும் போது இந்த தோர்பிக்கரனா இருக்கு இல்லையா, டெய்லி 30 தடவை அப்படி பண்ணா இந்த தொப்பையே வராது, சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, லங்ஸ் சளி கட்டாது, துப்பிடலாம், பழம் வந்தா சளி வந்தா துப்பிடணும், கிளீன் ஆயிடுது, பிளட் சர்க்குலேஷன் சூப்பரா இருக்கு, நம்மளுடைய பிபி இருக்கு இல்லையா, பிளட் ப்ரெஷர் அது நார்மல் ஆகுது. அது டெய்லி மினிமம் 30 தடவை பண்ணும்போது முட்டி வலியே வராது. அது குனிஞ்சு பாடி வெயிட் ஃபுல்லா கீழே இறங்கி அப்படி ஏற்றும் போது அவ்வளவு. இதுல என்ன ஒன்னே மாத்திரம்னா இந்த ரைட் அப்படி வரணும், இப்படி பண்ணக்கூடாது. ரைட் ஹேண்ட் அப்படி வந்து காதை அப்படி பிடிச்சி அப்படி பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது. அது ஒரு தத்துவம் வச்சிருக்காங்க. இப்படி வச்சு பண்ணா தான் அது எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாருங்க, எக்ஸசைஸ் ஆச்சு, நம்ம சாமியை வணங்குறோம், அது நம்மளுக்கு கிடைச்சது எல்லாம் கிடைச்சது, விக்னம் எல்லாம் விலகுது. சிரித்த முகத்துடன் அவர் பண்றதுனால செல்வம் கொழிக்கும். நீங்க பிள்ளையார்பட்டின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த பிள்ளையார்பட்டியில பாத்தீங்கன்னா சுயம்புவா அந்த குகை கோவில் மாதிரி அந்த குகை கோவிலுக்குள்ளேயே வந்திருக்காரு. ஒரு சின்ன ஒரு உங்க எல்லாருக்கும் சொல்றேன், வீட்டில் கருப்பு பிள்ளையார் வைக்காதீங்கோ. என்ன கலர் வேணா இருக்கலாம், கோவில்ல கருப்பு பிள்ளையார் வச்சா தான் நல்லது. ஆனால் வீட்டில் வைக்கும் போது கருப்பு பிள்ளையார் வைக்க கூடாது. அதுல அந்த பிள்ளையார் எப்படி இருக்கும்னா நிறைய இருக்கு, வலம்புரி இருக்கு, இப்படி இருக்கும், எப்படி வேணா வச்சிருப்பாங்க. அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணா அந்த வீட்டுக்கு சுபிட்சம் கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளையார்பட்டியில குளம் இருக்கிறது, அந்த குளத்துல மீன் இருக்கும். யாராவது எடுத்துட்டு போய் அதை சமைத்தார்கள் என்றால் மீன் சமைச்சு மீன் குழம்பு வராது, ரத்த குழம்பு தான் வருது. இது வரைக்கும் எத்தனையோ பேர் ட்ரை பண்ணிட்டாங்க. அது ஒரு அதிசயம். எப்படி மீனாட்சி அம்மன் கோயில்ல நீங்க மீனை போட்டீங்கன்னா அந்த அந்த இது இருக்கு இல்லையா, தண்ணி இருக்குமே, அதுக்கு பேர் புஷ்கரணின்னு சொல்லுவாங்க. அதுல கணக்க நீங்க ஒரு மீனை போட்டா உடனே செத்து போயிடும். மீனாட்சின்னு அழகான கண்ணுடைய அம்மாக்கு முன்னாடி நாங்க இருக்கிறதே தப்பு அப்படின்னு உயிர் விடுதான். இதெல்லாம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்,
கூட கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, என்ன அழகா இதெல்லாம் காமிக்கிறாரு பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம விமர்சையாக இந்த விநாயகர் சதுர்த்தியை எப்போ கொண்டாடினாலும் இதெல்லாம் மனசுல வாங்கி கொண்டு கொண்டாட வேண்டும். அத்தனை அருளும் உங்களுக்கு வரும். நான் இருக்கும் இடத்தில் செல்வம் கொழிக்கும் என்று தான் எழுதியிருப்பாங்க. அந்த பிள்ளையார் பட்டி அந்த போட்டோ வாங்கினா அது கீழே போட்டிருப்பாங்க. எல்லா செல்வ செழிப்புன்னா அப்படி ஒரு செழிப்பு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாரும் எப்படி பிள்ளையாரை பத்தி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுட்டீங்க. விமர்சையாக கொண்டாடுங்கள்.